இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வசனம் இவ்வாறு சொல்கிறது. யோவான் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். எலும்பு பிரகாசி. இந்த நாட்களிலும் இந்த வசனத்தின் அடிப்படை, இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் தியானித்து வருகிறோம். சாது சுந்தர் சிங் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை அவருடைய குறிப்பேட்டிலே குறிப்பிட்டிருக்கிறார். அவருக்கு அப்போது வயது 15. அவருக்குள்ளாக ஒரு எண்ணம் வருகிறது. சமாதானத்தை கொண்டு வருகிற தெய்வம் எது? அப்படி ஒரு தெய்வம் இருந்தால் அந்த தெய்வம் எனக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டும். இவர் ஒரு சீக்கிய சமயத்தை சேர்ந்தவர். இவருக்குள்ளாகவே ஒரு எண்ணம். இதற்கு காரணம் அவருடைய தாயின் மரணம். அவருடைய தாயின் மரணத்தினாலே அவர் சோர்ந்து போயிருக்கிறார். ஏனென்றால் அவர் சிறு வயதிலிருந்தே தாயின் அரவணைப்பிலே தன்னுடைய தாயை கவனம் செலுத்தி அவர் என்னெல்லாம் செய்வார் என்பதை அவர் கவனித்து பார்க்கிறார். காலை எழுந்தது முதல் இரவு படுக்க செல்லும் வரை அவர் முழுமையாக தெய்வத்தை நம்பினார், தெய்வத்தை வணங்குகிறார். என்னென்ன செய்ய வேண்டுமோ, தெய்வத்திற்கு என்னென்ன காரியம் செய்ய வேண்டுமோ எல்லாம் அவர் செலுத்துகிறார். இருப்பினும் ஏன் என் தாய் மரித்தார் என்று சொல்லி ஒரு கேள்வி. அவருக்கு சமாதானம் இல்லை. இந்த உலகத்தில் தெய்வம் இருக்கிறது உண்டா என்ற கேள்வியோடு அவர் நிற்கிறார். காலை நேரம் ஒரு நாள் 3 மணியிலிருந்து 4:30 மணி நேரம் ஆகுகிறது. அவர் நிற்கிறார். முழங்காலிலே நின்று, எனக்கு முன்பதாக உயிருள்ள தேவன், சமாதானத்தை கொண்டு வருகிற தேவன் வர வேண்டும் என்று சொல்கிறார். அவருக்குள்ளாக ஒரு எண்ணம் வருகிறது. ஒருவேளை நம்ம தரிசனத்தை பார்ப்போமோ, ஏதாவது ஒரு சத்தம் கேட்குமா, இல்லை நாம் தன்னை மெய்மறந்து நாம் சென்று விடுவேனோ என்றெல்லாம் அவர் சிந்தித்து கொண்டிருக்கிறார். எதுவுமே நடக்கவில்லை. அப்போ அவருக்குள்ளே ஒரு எண்ணம், 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் நான் நிற்கினேன், எந்த தெய்வமும் வரவில்லையே, இன்னும் அரை மணி நேரம் இருக்கிறது. அவர் வீட்டுக்கு வழியாக செல்லும் ட்ரெயின் வந்து 5 மணிக்கு வரும். அந்த நேரத்திலே அந்த லூதியானால் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வரும்போது அதிலே நான் குதித்து இறந்து விடுவேன், மரித்து விடுவேன். இந்த அரை மணி நேரத்துக்குள்ளாக இந்த தெய்வம் எனக்கு முன்பதாக வந்தால் நான் என்னுடைய மரணத்தை நான் சந்திப்பதை தவிர நான் வேறு எங்கும் செல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் முழு உறுதியுடன் இருக்கிறார். இப்போது அவருக்கு வீட்டிற்கு அறைக்குள்ளாக ஒரு வெளிச்சம் வருகிறது. இப்போ சாது சுந்தர் சிங் பார்க்கிறார், வெளியிருந்து ஏதோ வெளிச்சம் வருகிறது. கதவை திறந்து பார்க்கிறார், இருட்டு. அப்போது சூரியன் உதிக்கவில்லை. அப்போ மீண்டுமாக வந்திருக்கும்போது அவர் பார்க்கிறார், ஒளியின் உருவத்திலே ஒரு அழகான ஒரு உருவத்தை பார்க்கிறார். அவர் வணங்கிற எந்த தெய்வமும் அங்கே இல்லை. பார்க்கிறார் அவர் மனசுக்குள்ள. அப்போ இது யார் என்று பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஒளியானவர் என்பதை அறிந்து கொள்கிறார். ஓடி சென்று தன் தகப்பனாரிடம் சொல்கிறார், நான் இன்றைக்கு இயேசுவை முகமுகமாக தரிசித்தேன், இனி நான் கிறிஸ்தவன் என்று சொல்கிறார். அப்போது அவர் தந்தை சொல்கிறார், 3 நாட்களுக்கு முன்பதாக தானே நீ கிறிஸ்தவர்களுடைய புத்தகத்தை நீ கிழித்து எரித்து விட்டாயே, இன்றைக்கு எப்படி இப்படி மாறிவிட்டாய் என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, இந்த சாது சுந்தர் சிங் மூலமாக அநேகருக்கு அவர் மீட்பும் பொருளாக ஆண்டவரை பற்றி, கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தை பற்றி சொல்கிறார். அந்த சாது சுந்தர் சிங்கு ஆண்டவர் தரிசித்த போது அவர் சொன்ன வார்த்தை, அவர் சொல்கிறார், இவ்வாறு சொல்கிறார் அவருடைய, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், நான் உனக்காக மரித்தேனே என்று கேட்கிறார். இந்த வார்த்தை கேட்ட உடனே வேதாகமத்திலே ஒரு மனிதன் நமக்கு ஞாபகம் வருகிறார். சவுலாக இருந்த பவுல்.
இப்போ அவர்கிட்டும் கர்த்தர் பேசுகிறார். அவர் போகிற வழியிலே ஒரு வெளிச்சத்தை காண்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நீ ஏன் என்னை வேதனைப்படுத்திய துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்ல அதே வார்த்தையை நாம் கேட்க முடிகிறது. வேதாகமத்திலும் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போது அவர்கள் பிரகாசிக்க முடியும். இந்த சவுலாக இருந்த பவுல் எப்படி பிரகாசிக்கிறார் என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா, அவர் ரட்சிக்கப்படுதல் என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு புரட்சி என்று சொல்லலாம். நடக்காத ஒன்று நடந்தது. இங்கே அப்போஸ்தலர்களை அழிக்க வந்த அதே சவுல் பிரசங்கிக்கிறார், மற்றவர்களை அநேகரை எழுப்புகிறார். அதற்கு காரணம் கிறிஸ்துவாகிய ஒளி நமக்குள்ள வர வேண்டும். நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். இந்த வருடத்திலே கர்த்தர் நமக்குள்ளாக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவாகிய ஒளி நமக்கு வர வேண்டும். அப்படி வரும்போது தான் நாம் எழும்பி பிரகாசிக்க முடியும். வசனம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 4:6 இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று சொன்ன கர்த்தர் நமக்குள்ள வரும்போது, நம் இருதயத்துக்குள்ள வரும்போது நாம் பிரகாசிக்கப்படுவோம். இன்னும் வசனம் சொல்கிறது யோவான் 12:35 அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்சம் காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்பட்டாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் நான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒருவேளை இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை மீட்கும் பொருளாக தான் இந்த உலகத்திற்கு வந்தார். இன்னும் ஒரு வசனம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 11:14 அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானேன் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை எழும்பி பிரகாசிக்கிற நாம், எழும்பி பிரகாசிக்க நினைக்கிற நமக்குள்ளே எப்படிப்பட்ட ஒளி இருக்கிறது? சாத்தானும் ஒளியின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டு வருகிறான். வேலை தவறான தப்பான ஒரு காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி தவறான சிந்தனை நம் அணுகின்ற தெய்வம், நாம் செல்கின்ற பாதை சரியானதானா? இந்த சாது சுந்தர் சிங்குடைய வாழ்க்கையிலே இயேசு வேத புத்தகத்தை கிழித்து போட்ட ஒரு மனிதனுக்குள்ளாக கர்த்தர் வரும்போது உண்மையான மெய்யான ஒளி என்பதை அவர் அறிந்து கொள்கிறார். நாமும் கூட நம்மளுடைய வீட்டிலும் கூட அநேகர் இந்த ஒளியை அறியாமல் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாக நமக்குள்ளாகவே இந்த ஒளி இருக்கிறதா? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஒளி நமக்குள்ளே இருக்கும்போது நாம் பிரகாசிக்க முடியும். நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்ப்பார்கள். இதைத்தான் இந்த எழும்பி பிரகாசி என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஒளி வேண்டும், கர்த்தர் இந்த ஒளியை நமக்குள்ளே தர வேண்டும் சொல்லி தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தாவே நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிற ஒளி விளக்காக வாங்க. ஒரு சாது சுந்தர் சிங் வாழ்க்கையிலே அவர் சமாதானத்தை கொண்டு வருகிற தெய்வம் ஒன்று இருந்தால் அது என் முன்பாக வந்து நிரூபிக்க வேண்டும் சொன்னபோது இயேசு கிறிஸ்துவாகிய நீர் மெய்யான ஒளியாக வந்து அவருக்கு வெளிக்காட்டினது போல இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு நீர் மெய்யான தேவன் என்பதை நிரூபித்து காட்டுங்க. உம்முடைய ஒளியிலே, உம்முடைய பிரகாசமான ஒளியிலே நாங்கள் அகமகிழ்ந்து மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ கிருபை தாங்க. உடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன்.